ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. அன்புமணி தான் இதெல்லாம் கிளப்பி விட்டாரு. இந்த போட்டோவை அன்புமணி தான் வெளியில் அனுப்பிச்சாருன்னு காவல்துறை உயர் அதிகாரிகள் யாருக்கு நோட்டு போடுறாங்க? முதலமைச்சருக்கு. முதலமைச்சர் என்ன கதிக்கு ஆளாக போகிறாருன்னு தெரியும். இந்த செய்திகளை அன்புமணிக்கு 50 வருஷமாக தெரியும், ஒன்றும் செய்ய முடியும். அப்போ 300 கோடி ரூபாயை ராமதாஸ் எங்கே கொடுக்க சொல்கிறாரு? சின்னம்மா சுசீலாம்மா வீட்டில் கொடுக்க சொல்கிறார். அன்புமணிக்கு இந்த தகவல் தாமதமாக தெரியும். காதல் கூட எடுத்துக்கலாம். ஆமாம், அடுத்து கொண்டாடி தான் காதல் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான செய்தியாட்டு இருக்கு. அதான் காதல். அப்படியா? எனக்கு பாமகவில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு. அன்புமணி நீ வரக்கூடாது, நான் தான் முழு அதிகாரம் வேங்கிட்டு தான் வரணுங்கிற. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பாமகவில் இப்போ புதுசாக ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. திரு ராமதாஸ் அவர்கள் அவருடைய 2வது மனைவி திருமதி சுசீலா அவர்களோட ஒரு 50வது திருமண நாளை கொண்டாடி இருக்காரு. இது இதுதான் கட்சிக்குள்ளே நடக்கிற பெரிய பிரச்சனைக்கு காரணமா சார்? ஏன்னா ரொம்ப அமைதியாக இவ்வளோ நாள் இதை பற்றி பெருசாக பேசலை, திடீர்னு இவங்க வெளியில் வராங்க, கட்சியிலையும் பிரச்சனை வருது. எதுவும் ஏதோ கனெக்ஷன் இருக்கா சார் இதில்? இல்லை, உண்மைதான். ஏன்னா ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. திமுக அரசுக்கு உயர் காவல்துறை அதிகாரி என்ன ரிப்போர்ட் போடுறாங்கன்னா, அன்புமணி தான் இதெல்லாம் கிளப்பி விட்டாரு. இந்த போட்டோவை அன்புமணி தான் வெளியில் அனுப்பிச்சாருன்னு காவல்துறை உயர் அதிகாரிகள் யாருக்கு நோட்டு போடுறாங்க? முதலமைச்சருக்கு. முதலமைச்சர் என்ன கதிக்கு ஆளாக போகிறாருன்னு தெரியல. இவர்களை நம்பி அடுத்து நம்ம ஆட்சி தானே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். இந்த இப்போ ஒரு ஜாபர் சைடு தான் கருணாநிதி கவுத்தார் 2006-11. மீண்டும் நம்ம தான் ஆட்சி. விஜயகாந்த் பேசாதெல்லாம் பேசுகிற மாதிரி ஜாபர் சேட்டு அப்போ இவ்வளவு தொழில்நுட்பம் வரல, ஏஇ தொழில்நுட்பம்லாம் வரல. விஜயகாந்த் ஜெயலலிதாவை திட்ட மாதிரிலாம் போட்டு ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டு சேர்ந்துடக்கூடாதுன்னு மட்டமாக சிந்தித்த மனிதன் தான் ஜாபர் சேட். இப்போ 2 ஜாபர் சேட் இருக்காங்க ஸ்டாலின். யார் சார்? பேர் வேண்டாம். 2 ஜாபர் சேட்டு அரசியலே தெரியாத ஜாபர் சேட்டுகள். அன்புமணி தான் இந்த சுசீலா ஈசிஆரில் இருந்த அக்காடு ஹோட்டலில் அந்த திருமண நிகழ்ச்சி போட்டோவை எல்லா பத்திரிகைக்கு அனுப்பியது அன்புமணின்னு முதலமைச்சர் சொன்னதாக எனக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார். அப்போது இந்த செய்திகளை அன்புமணிக்கு பல வருஷத்துக்கு முந்தையே தெரியும். சின்னம்மா நர்ஸாக இருக்கிற கதை, சின்னம்மாவுடைய கணவரை விரட்டி விட்டுட்டு அது சின்னம்மாவை அப்பா கூட்டிகிட்டு வந்த கதை எல்லாம் எப்போ தெரியும்? அன்புமணிக்கு 50 வருஷமாக தெரியும், ஒன்றும் செய்ய முடியல. இப்போ என்ன பிரச்சனைனா, போன நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா பாமக அதிமுக கூட்டு, இதுக்காக எடப்பாடி பேசி முடித்து CV சண்முகத்தின் மூலம் 300 கோடி ரூபா கொண்டு போய் ராமதாஸு கொடுக்குறாங்க. சந்திச்சாங்க 2 பேரும். ஆமாம், சந்திக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. சந்திக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு தலைவனும் இன்னொரு தலைவன் சந்திக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அப்போது 300 கோடி ரூபா ராமதாஸுக்கு தேர்தல் செலவுக்கு அதிமுக பாமக கூட்டணிக்கு. அப்போ 300 கோடி ரூபாயை ராமதாஸ் எங்கே கொடுக்க சொல்கிறாரு? சின்னம்மா சுசீலாம்மா வீட்டில் கொடுக்க சொல்கிறார். அன்புமணிக்கு இந்த தகவல் தாமதமாக தெரியும். அந்தம்மா விஸ்வகர்மா அறக்கட்டளை, அந்தம்மா வன்னியர் அல்ல. அந்தம்மா அது விஸ்வகர்மா என்பது நீங்கள் ராமதாஸ் குடும்பத்துக்கு 50 வருஷம் முந்தையே தெரியும். அந்தம்மா விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர், வன்னியர் சமூகத்தை சேராதவருங்கிற தகவலை அந்த அம்மா 50வது திருமண நாள் கொண்டாடுதில்ல, 50 வருஷம் முந்தையே தெரியும். இன்றைக்கி தான் நேற்று தெரிஞ்ச விஷயம் அல்ல. ராமதாஸ் குடும்பத்துக்கும் சுசீலா அம்மையாருடைய தொடர்பு பல ஆண்டுகளை நர்ஸாக அந்த அம்மா வேலைக்கு சேரும்போது தெரியும். அந்த அம்மாவுக்கு திருமணமாகி செஞ்சிக்கு போயிடுச்சு கணவரோட. குழந்தைங்க யாராரு? இல்லை வேறு குழந்தை இருந்தால் வாரிசு ஆயிருமில்ல, சொத்துக்கு ஆள் வந்துருமில்ல. அதனால் கவனமாக பார்த்து கொண்டார்.
மருத்துவர் ஐயா ராமதாஸ், இவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய தலைவர்கள். இந்த நாட்டை யார் காப்பாற்ற போகுதுன்னு தெரியல. அப்போது இதுதான் அதாவது திரைக்கதை வசனம் இதுதான். இப்போ என்னன்னா, ஐயாவுடைய ஆளுமைக்கு வந்த பிறகு விஸ்வகர்மா அறக்கட்டளையினுடைய சொத்துக்கள் அதிகமாயிட்டே போகுது. 300 கோடி 400 கோடி 500 கோடின்னு போகுது. அப்போ அன்புமணி என்ன நினைக்கிறாரு, இதுவரை நீங்கள் விஸ்வகர்மா அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கு உயர்ந்தது போதும், இனிமேல் குடும்ப வங்கி கணக்கை அக்கௌண்ட்டை உயர்த்தணும். இனிமேல் பாமகக்குள்ள சுசீலாவினுடைய அரசியல் இருக்கக்கூடாது, நீங்கள் அமைதியாக ஓய்விடுங்க, நான் அரசியலை பார்த்துக்கிறேன். இதுதான் சண்டை. சுசீலா அம்மையார் அரசியலுக்குள் வரக்கூடாது. ஐயாவை வைத்து சுசீலாமா 50 ஆண்டு காலமாக நான் அவரை காப்பாற்றிட்டு வர்றேன். 50 ஆண்டு காலமாக பாமகவை காப்பாற்றுறேன், வன்னியர் சங்கத்தை காப்பாற்றுறேன், வன்னிய இளைஞர் பெருவிழாவை காப்பாற்றுறேன், மஞ்சக்கூடி எனக்கு சொந்தமானது. இப்படி அந்த அம்மா அரைகூவல் விடுகிற செய்தி தான் அக்காடு ஹோட்டலில் இறுகிய முகத்தோடு ராமதாஸ் உட்கார்ந்துருக்கார். சார், இவங்க 2 பேருக்குள்ள அந்த அவங்க எப்படி ரிலேஷன்ஷிப் உருவாச்சு சார்? அவன் அந்த அம்மா நர்ஸு அவருடைய மருத்துவமனையில். சுசீலாம்மா 50 வருடங்களுக்கு முன்பு ராமதாஸ் ஐயா 2 ரூபா டாக்டர். எவ்வளோ டாக்டரு? 2 ரூபா டாக்டர். அந்த மருத்துவமனைக்கு நானே போயிருக்கேன். அந்த மருத்துவமனைக்கு நானே போயிருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோவை மாவட்ட செயலாளராக 90களில் நானே போயிருக்கேன். அப்போ அந்தம்மா நர்ஸு. அன்றைக்கி ஃபீஸே 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா தான். அப்போ அதன் பிறகு இப்போ அவங்கள டோக்கன் ஆயான்னு சொல்லுவாங்கன்னு அதாவது டோக்கன் ஆயான்னா பேஷண்ட் வர்றாங்கல்ல, பேஷண்ட் வரும்போது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர்னு அந்த மாதிரி எல்லா ஆஸ்பத்திரியும் டோக்கன் கொடுக்குறது தானே. அப்போ மருத்துவமனைக்கு போயிட்டீங்கன்னா முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்க 2 பேருமே உடனே பார்க்கணும் போகக்கூடாது. அதுக்காக முன்னாடி வந்தவங்களுக்கு 1ஆம் நம்பர், பின்னாடி வந்தவங்களுக்கு 2ஆம் நம்பர். இதை அந்த அம்மா என்ன பண்ணோம், டாக்டரை பார்க்குறதுக்கு முந்தி அந்த டோக்கனை அந்த அம்மா கொடுத்துரும். இதான் டோக்கன் ஆயா. நீங்கள் டிஆர் பாலு இருக்கார்ல, டிஆர் பாலுவுடைய மனைவி இப்போ இறந்தாங்கல்ல, டிஆர்பி ராஜாவுடைய அம்மா, அவர்களே ஒரு நர்ஸு தான். டிஆர் பாலு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார் உடம்பு சரியில்லாமல். அப்போ அவர் குழந்தை ஊட்டி பொண்டாட்டி பிள்ளையில இருக்குது. டிஆர்பி ராஜாவுடைய அம்மாவை ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டார். திராவிட இயக்க தலைவர்களுடைய வரலாறு இப்படி தான் இருக்குது. காதல்னு கூட எடுத்துக்கலாம் சார். ஆமாம், அடுத்தும் பொண்டாட்டி தான் காதல் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான செய்தியாட்டு இருக்குது. அதான் காதல். அப்படியா? அடுத்தும் பொண்டாட்டி காதல் பண்ணுறதா? இதுக்கு பேர் காதலா? சொல்லுங்கள். அடுத்தவருடைய மனைவியை வள்ளுவர் சொல்கிறாரு 10,000 வருஷத்துக்கு முந்தி, பிறன் மனை நோக்கா பேராண்மை. அடுத்து பொண்டாட்டி பார்க்காம இருங்கடா, அதுதான் உங்களுடைய பேராண்மைங்கிறாரு. திராவிட இயக்கத்தில் அடுத்தும் பொண்டாட்டி தான் பேராண்மை. இதுதான் திராவிட இயக்கம். நீங்கள் திராவிட இயக்கத்தில் இந்த திராவிட இயக்க தலைவர்கள் வீட்டு குடும்ப பெண்கள் இருக்காங்கல்ல, மிகப்பெரிய தியாகம் செஞ்சுருக்காங்க. அத்தனை தியாகங்கள் செஞ்சுருக்காங்க. அந்த திராவிட இயக்கத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குடும்ப பெண்கள், அது எப்படி நான் அவர்களை பாராட்டுகிறேன். அவ்வளோ தியாகம். என்ன காரணம்னா, ஒழுக்கம் என்பதே 1% கூட இல்லாத தலைவர்கள் தான் அந்த திராவிட இயக்க தலைவர்கள். நம்ம பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான். நீங்கள் பொத்தாம் பொதுவாக இல்லை, 1 கோடி பேர் அப்படி தான் இருக்கான் பெரியாரை தவிர. பெரியாருக்கு நாகம்மை செத்து போன பிறகு 12 வருஷம் கழிச்சு தான் மணியம்மையா கட்டுறாரு. 12 வருஷம் எந்த பெண்ணையும் திரும்பி கூட பார்த்ததில்லை. அவருடைய சிசினுக மணிமொழியின் மகள், மணிமொழியின் தாயார், மர்மாம்பாள் என் பொண்டாட்டி. இதுதான் முதலமைச்சருடைய ஸ்டைல். அடுத்த முதலமைச்சர் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு சோபன் பாபு கூட அந்த அம்மா இருந்தது, ஒரு குழந்தை இருக்குது. அங்கேருந்து எம்ஜிஆரை விட்டு பிரிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் செத்தப்போ நான் உடன்கட்டை ஏறுவேன். அப்போ எம்ஜிஆர் கணவரா சோபன் பாபு கணவரா? இப்படி அசிங்கங்கள் தான் அரசியல் வரலாறு. திராவிட இயக்க வரலாறுகளே அசிங்கங்கள் தான். அண்ணா சொல்லுவார் பானுமதியை, நான் முற்றும் துறந்த முடிவனுமல்ல,
அவள் படிதாண்டா 10 மணி. அப்போ அவளும் அப்படித்தான், நானும் இப்படித்தான். இவருக்கு பேர் அறிஞர் அண்ணாதுரை. இப்படி அசிங்கங்கள் தான். நீங்கள் 2 பொண்டாட்டி கல்ச்சரை திமுக ஆட்சிக்கு வந்து பின்னாடி தாங்க வந்து. அப்போது இதில் ஐயா ராமதாஸ் ஐயாவும் இதில் தப்புல. இப்போது சுசீலாமா என்ன சொல்லுது, எனக்கு பாமகவில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது. எப்படி சரஸ்வதி அம்மாவுக்கும் அன்புமணிக்கும் இருக்கோ அதே அளவு அதிகாரம் எனக்கும் இருக்குது. நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன். எனக்கு குழந்தை குட்டியே இல்லை உங்களுக்காக. நான் வாரிசே இல்லை எனக்கு. நான் இறந்தால் அழுவதற்கு ஆளே இல்லை. ஆனால் ராமதாஸுக்கு சரஸ்வதி அம்மா வழியாக 3 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, ஒரு கார்பரேஷனே இருக்குது, ஒரு மினி கார்பரேஷனே இருக்குது. இந்த கார்பரேஷனுக்கு ஏற்காடு மலை பூரான் சொந்தம், கர்நாடகா கூர்க்கு மலை பூரான் சொந்தம். இங்கே இருந்தால் தெரிஞ்சிருன்னு கூர்க்கில் பலாயிரம் ஏக்கரா இருக்குது. இல்லைன்னு சொல்லுங்க. கூர்க்கில் நிலமலையும் சொல்லுங்க. எப்படா சொன்னேன், வழக்கு போட சொல்லுங்க. பட்டா சிட்டா அடங்கல் இப்போ எல்லாத்தையும் எடுத்துறேன். யாரை ஏமாற்றுவது? முட்டாள் வன்னியர்களையும் முட்டாள் தமிழனையும் ஏமாத்துறதுக்கு இது போன்ற தலைவர்கள் தான். திருமதி சுசீலா அவர்களை வந்து திரு ராமதாஸ் அவர்களே தூண்டி விடுறதா நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, தூண்டிலாம் விடலை. இதில் அந்த அம்மாவும் சில அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. அன்புமணி அதை கூடாதுங்கிறார். தப்பு இல்லையே அவங்க சொல்கிற, திருமதி சுசீலா அவர்கள் சொல்கிறதுல தப்பு இல்லையே. ஆமாம், அன்புமணி தப்பு செய்கிறார். அன்புமணி நீ வரக்கூடாது, நான் தான் முழு அதிகாரம் என்கிட்ட தான் வரணுங்கிறார். தன்னுடைய சகோதரியின் மகன் முகுந்தன இளைஞரணி செயலாளர் வரக்கூடாதுங்கிறார். இந்த கட்சியை உருவாக்கின ராமதாஸுக்கு அந்த இளைஞரணி செயலாளராக நியமிக்கக்கூடிய அதிகாரமே இல்லாமல். அப்போ இதெல்லாம் பார்த்த சுசீலா தான் இனி நான் அமைதியாக இருக்க முடியாது. வெளி உலகத்துக்கு நான் யாரும் சொல்லியாக வேண்டியிருக்கு. ஒருவேளை திரு ராமதாஸ் அவர்களோட அடுத்த இடத்துக்கு திருமதி சுசீலா அவர்கள் வரணும்னு நினைக்கிறாங்களோ? இல்லை, அவன் ஏற்றுக்க மாட்டான். வன்னியர் சமூகம் எப்படி இன்னொரு விஸ்வகர்மா சமூகத்தை ஏற்றுக்குவான்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது ஒன்று திமுகவோ அதிமுகவோ இல்லை. அந்த வன்னியர் சங்கம்னா வன்னியர்கள் தான் வரணும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர அது வன்னியர் கட்சி தான். அது அங்கே வேற்று சமூகத்தை ஏற்றுக்க மாட்டான். அதாவது அந்த அம்மா ராமதாஸோடு 50 ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கேன். வாரிசு இல்லாமல் வாழ்ந்திருக்கேன். எனக்கு எந்த வாரிசுகளும் ராமதாஸனுடைய முதல் மனைவியின் வாரிசுகளோடு சொத்துக்கு போட்டி போட்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் வாரிசே இல்லாமல் இருக்கேன். யாருமே போட்டியாக இருக்கக்கூடாதுன்னு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மென்டாலிட்டி வந்து எப்படி சார் இருக்கும்? நாளைக்கு கட்சி வளர்றதில்ல அது பாதிக்காதா? இல்லைங்க, அது கட்சி வளரவே வேண்டாங்க. இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு இந்த கூட்டம் போதும். 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு இருக்குது. இதை காப்பாற்றுவதற்கு இந்த கூட்டம் போதும். அப்புறம் இது கட்சி வளருது. கட்சி வளர வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம். கட்சி வளர்ந்தா இருந்தால் பனையூரில் பண்ணை வீட்டில் 125 கோடி ரூபா பங்களாவில் வெளிநாட்டு கார் 15 காரோட அவர் ஒரு கார்பரேட் முதலாளியாக தான் இருக்கார். கட்சிக்கு தேவையில்லை, கத்திரிக்காய் இருக்கிறவனே இருந்தால் போதும். இப்படித்தான் எல்லா கட்சிகளும் வந்துருச்சு. எல்லா கட்சிகளுமே இருக்கக்கூடிய லட்சம் கோடிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு முட்டாள் கூட்டம் வேணும். இதுதான் அரசியல் கட்சி. இந்த 1 லட்சம் கோடி வச்சிருக்கிற கட்சி தலைமை எதை சொல்லுகிறதோ அதையே நம்மளும் சொல்லிவிட்டு அங்கே பொறுக்கி தின்னு நம்மளும் குட்டி ஜமீனாக வாழ்ந்துடணும். இது பெரிய ஜமீன், அது குட்டி ஜமீன். இதுதான் கட்சி. முட்டாள்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா இவன் ஓட்டு போட்டு போயிடும். இது வாக்கினுடைய வலிமை என்ன தெரியாமல் இந்த பையன் ஓட்டு போட்டு போயிடும். இந்த வாக்கினுடைய வலிமை ஒரு நம்முடைய தளபதியை தீர்மானிக்கக்கூடியத ஒரு பெரிய சக்தி தான் நமக்கு இந்த அரசியலமைப்பு இந்திய நாடு கொடுத்துருக்கிற அந்த ஓட்டு உரிமை. இதை அதோட வலிமையே அவனுக்கு தெரியல. சார், நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, பாமகவோட அரசியல் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கூட பாமகவுக்கு அவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அங்கே ஒரு 2-3% இருக்குது. அது எந்த காலத்துலையும் விடுங்க. அதிமுக எதை சொல்லுகிறதோ அங்கே இருக்க 20% அப்படியே கேட்டுக்குவான். திமுக எதை சொல்லுகிறதோ அதை அங்கே இருக்க 20% பேர் கேட்டுக்குவான். ராமதாஸ் குடும்பம் எதை சொல்லுகிறதோ அங்கே இருக்கிற 3% அதை கேட்டுக்குவான். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு அங்கே யாருமே இல்லை. கம்யூனிஸ்டுகளை சிக்கி சீரழிஞ்சு சின்ன விடமாக போச்சு. கம்யூனிஸ்டுகள் தான் போராடுவான். எல்லா போராட்ட களத்துக்கு முன்படை
தளபதிகள் கம்யூனிஸ்டுகள் தான். இப்போ கம்யூனிஸ்டே காணாம போயிட்டாங்க. திமுக கிட்ட இருந்து காசு வாங்கினேன்னு திரு முத்தரசனே சொல்றாரு, அது ஒயிட்ல வாங்கினேன்னு சொல்றாரு. நியாயப்படுத்துற மாதிரி இருக்குல்ல சார் அவர் பேசுறது? ஆமாம், அது ஏன்னா கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் கழுதை தேஞ்சு கட்டரும்பாக போச்சு. இனி திமுகவை நம்பினால் மட்டும்தான் ஏதோ 2 MP சீட்டு 4 MLA சீட்டு கிடைக்கும். அதையும் இழந்தால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் அவர்கள் திமுகவுடைய கொள்கை என்னவோ அதான் எங்கள் கொள்கை, அவங்க திமுகவை காப்பாற்றுவது என்ன கொள்கை அதான் எங்கள் கொள்கை. இப்படி ஆகிப்போச்சு கம்யூனிஸ்டுகள். கொள்கை வழி வந்தவர்கள் சார் அவங்களாம். அவங்க வந்து ஒரு பதவிக்காக கடைசியில் முடிஞ்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றீங்க? இல்லைங்க, அதாவது கொள்கை வழி வந்தவர்கள் தான். அதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, நல்லகண்ண ஐயா இளைஞனாக இருக்கிற பொழுது, கேடிகே தங்கமணி இருக்கிற பொழுது, ஜீவா இருக்கிற பொழுது தான் கம்யூனிஸ்டுகள். இப்போ அடுத்த 2ஆம் தலைமுறை வந்த பிறகு திமுகவை ஒட்டியே வாழ வேண்டியிருக்கு. திமுக கழட்டி விட்டு இப்போ அந்த சீட்டும் கிடைக்காது. அப்போ சேப்பு கொடியும் சேப்பு துண்டும் தான் மிச்சம். அப்போ இப்போ ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ், சுசீலா அம்மா 2 பேரும் ஒரு அதிகார மையம். இந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா ஒரு அதிகார மையம். இவர்களுக்கு நடக்கிற சண்டை தான் அப்பா மகன் சண்டை. இதெல்லாமே வன்னியர் சமூகத்தினர் அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் பெருசாக இப்போ வன்னியர்கள் 7% வன்னியர்களில் 4.5% வெளியேறிட்டாங்க. இருக்கிற 2.5% எங்கேயும் போக மாட்டான். இவர்களை வைத்து ராமதாஸ் குடும்பம் ஒரு 5 தலைமுறை அரசியல் நடத்தும். கடைசியில் நீங்கள் சொல்கிறது என்னன்னா, அவங்க பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போதைக்கு வச்சுருக்காங்க. எல்லா கட்சியும் அப்படித்தாங்க. மக்களுக்கான கட்சி எதுவுமே இல்லை, மக்களுக்கான இயக்கம் எதுவுமே இல்லை. திரு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், நாங்கள் வரோன்ட்டு. விஜய் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ரட்சகன். கிரீஷை தடவி வச்சு யாருமே ஏறக்கூடாது. அவர் கேரவனில் இருப்பார். ஆனால் தொண்டை உச்சி வெயிலில் கிடந்து நீர் சத்தெல்லாம் உடம்புல வற்றி டாய்லெட் தண்ணியை எடுத்து குடித்தான் விக்கிரவாண்டி கூட்டத்தில். இப்போ அதே நிலைமை தான். இவர் தான் அடுத்த ரட்சகன், தமிழ்நாட்டுடைய ரட்சகன். தமிழர்களை யார் காப்பாற்ற போகிறானே தெரியல. இப்போ இவரோ நாளைக்கு அவர் பணத்தை காப்பாற்றிக்கிறது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்றீங்களா? இப்போவே அவர் பணத்தை காப்பாற்றிக்கிறது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 200 கோடி ரூபாய் வாங்குகிற ஒரு நபருக்கு போய் வெயிலில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அலையணும் தலைவிதியா? போய் வேலூர் ஜெயிலில் 1 வருஷம் இருக்கணுங்கிற தலைவிதியா? வைகோ இருந்தார், திருமாவளவன் இருந்தார், அத்தனை பேரும் வேலூர் ஜெயிலில் இருந்தாங்க. விஜய் 1 வருஷம் ஜெயிலில் இருக்கு சொல்லுங்கள். கட்சியில் எழுதி கொடுத்துட்டு பொண்டாட்டி சங்கீதா கூட லண்டனில் போய் செட்டில் ஆயிடுவார். குழு நல்ல அந்த நாடே ஒரு பிரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். ஏன்னா அதனால தான் சார் சொல்கிறாங்க, விஜய் வந்து வெளியிலே வரமாட்டாரு, ஒரு பெருசாக மக்களை சந்திக்க மாட்டாரு, ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாருன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதானா? அதனால தான் சொகுசாக இருக்கணும். அதனால தான் சொகுசாக இருக்கிறதுனால தான் அங்கே 50,000 பேர் போய் கூடுறோம். நீ சொகுசாக இரு தலைவா, நாங்கள் சாவுறோம், எங்களை பஞ்சாப் பவுன்சர் வச்சு தூக்கி போடு, அப்போவும் நாங்கள் வருவோம். அப்போ அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு தானே? ஆமாம், நல்ல செல்வாக்கு தான், அருமையான செல்வாக்கு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல், எதிர்கால அரசியல். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இதை பற்றி மேலும் பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.